நேபாள பேரழிவு 50க்கும் மேற்பட்ட மலேசியர்களை தொடர்பு கொள்வதில் சிக்கல். தூதரகம் தகவல். நேபாளத்தில் நிகழ்ந்த கடுமையான வெள்ளப்பெருக்கு, பனிப்பாறை சரிவு காரணமாக அங்கு சுற்றுலா சென்றிருந்த 50க்கும் மேற்பட்ட மலேசியர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் அவர்களின் குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர். இப்பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் சாலை தொடர்புகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக இதுகுறித்து கட்மண்டுவில் உள்ள மலேசிய தூதரகத்தின் பொறுப்பாளர் முகமது ஃபிர்டவுஸ் அஸ்மான் தெரிவித்ததாக பர்னாமா குறிப்பிட்டுள்ளது. மேலும் தகவல் தொடர்பு சாதனங்களும் சேதமடைந்துள்ளதால் காணாமல் போன மலேசியர்கள் குறித்த துல்லியமான தகவல்களை பெறுவதில் சிக்கல் நீடிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையே பாதிக்கப்பட்ட மலேசியர்களின் உறவினர்கள் தங்களது சம்பந்தப்பட்டவர்களின் பாஸ்போர்ட், பயண விவரங்களை mw.kathmandu@kln.gov.my என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு மலேசிய தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த இயற்கை பேரிடரில் புதன்கிழமை நிலவரப்படி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 160 தாண்டியுள்ளதோடு வெளிநாட்டினர், பாதுகாப்பு படையினர் உட்பட நூற்றுக்கணக்கானோரை காணவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே சீனா, இந்தியா, வங்காளதேசம், பாகிஸ்தான் உள்ளிட்ட அண்டை நாடுகள் நேபாளத்திற்கு தேவையான மீட்பு பணிகளிலும் நிவாரண உதவிகளையும் வழங்க உடனடியாக முன்வந்துள்ளன. இந்த செய்தியை பெருமையுடன் வழங்குவது சுவையிலும் தரத்திலும் சிறந்த மை மாமாஸ் பப்படம்.